Taste the Daily. வணக்கம். நியூஜே செய்திகளை வழங்குவதற்காக நான் அருண் ஷியாம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் நீக்கம். கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கூடாது என்பது தெரிந்திருந்தும் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கே.ஏ. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கம். கழக உடன்பிறப்புகள் யாரும் கே.ஏ. செங்கோட்டையனுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆலோசனை. எஸ்ஐஆர் பணியின் போது விடுபட்ட வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள் குறித்து கவனமாக ஆய்வு செய்து அதன் பட்டியலை தேர்தல் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். நில அபகரிப்பு குறித்து அரசு அலுவலகங்களில் சில மாதங்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட மனுக்கள் சாலையோர கடையில் சுண்டலுக்கு பண்டல் கட்ட பயன்படுத்தப்பட்ட காட்சி வெளியாகி சர்ச்சை. சில மாதங்களுக்கு முன் உங்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வட்டாட்சியர் கையெழுத்திட்ட மனுக்கள் சுண்டல் கட்ட பயன்படுத்தப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சுண்டல் வாங்கினோம். அதில் சைன் பண்ண ஏதோ பேப்பர் இருந்துச்சு. சுண்டல் வாங்கி முடிச்சுட்டு நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பேருடைய நபர் அவரோட நிலத்தை அரசு நிர்வாகத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வட்டாட்சியரோட சைன் போனோன்னு போட்டிருக்காங்க. டேட்டு 22/24. பின்பக்கம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பட்டா மாறுதலுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சரி, ஒரு அரசோட முகாமில் போய் ஒருத்தவங்க கொடுத்த டாக்குமெண்ட்டு, சைன்டு டாக்குமெண்ட்டு சுண்டல் விற்கிற கடையில் இருக்கு. இந்தியாவின் முதல் துணை பிரதமர் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் கொண்டாட்டம் தேசிய ஒருமைப்பாட்டு நாளாக கடைபிடிக்கப்படும் நிலையில் குஜராத்தில் நடைபெற்ற அணிவகுப்பை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. अगला दस्ता बीएसएफ बैंड का धुन हम सीमा के प्रहरी हैं, हम सीना तान खड़े। कमान संभाले बैंड मास्टर इंस्पेक्टर राधेश्याम बैरवा बीएसएफ। और अब अत्यंत कठिन हिमालय क्षेत्र और बर्फीले इलाकों में तैनात रहते हुए देश की सुरक्षा में सदैव तत्पर रहने वाले ये हिमवीर है आईटीबीपी। शौर्य, दृढ़ता और कर्मनिष्ठा के साथ अग्रसर आईटीबीपी का दस्तारी कमान संभाले है 140 கோடி இந்தியர்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்திய சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாளையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அரசு பள்ளியில் பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவியின் கணவரை கையும் களவுமாக பிடித்த பள்ளி மாணவர்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அவர்களே இது அரசு பள்ளியா அல்லது விபச்சார விடுதியா என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் சனமங்கலம் அருகேயுள்ள வனப்பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டாரா என மக்கள் சந்தேகம். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீது பயம் இல்லாததால் பெண்கள், பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான கொடூரங்கள் துணிந்து அரங்கேறுவதாக பொதுமக்கள் கதறல். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம்.
நாகப்பட்டினத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் போக்சோவில் சிக்கினார். விடியாதிமுக ஆட்சியில் சிறுமிகள் பெண்களுக்கு எதிராக நாளுக்கு நாள் பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை தடுக்க வேண்டிய காவலர்களை காமுகர்களாக மாறும் அவலம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அரசு மருத்துவமனையில் செவிலியரிடம் இளைஞர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. திறனற்ற பொம்மை முதல்வர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பதால் அப்பாவி பெண்கள் மட்டுமின்றி அரசு ஊழியர்களும் பாலியல் அச்சுறுத்தலால் அஞ்சி நடுங்கும் அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா வைத்திருந்த மூவர் பிடிபட்டனர். தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஒடிசாவில் இருந்து தமிழக இளைஞர்கள் வாழ்வை சீரழிப்பதற்காக ரயில் மூலம் சென்னைக்கு கடத்தி வந்த ஒடிசா நபர் சிக்கிய நிலையில் 10 கிலோ கஞ்சா பறிமுதல். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு கஞ்சா கடத்தல்காரர்களின் சொர்க்க பூமியாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் ஆவேச குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞர்கள் 2 பேர் பிடிபட்டதுடன் அவர்களிடமிருந்து 800 மாத்திரைகள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அருகே உள்ள புல்லாவெளி கடல் பகுதி வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ எடையுள்ள 60 மூட்டை பீடி இலைகள் பறிமுதல் தொடர்பாக 2 சிக்கினர். தீயசக்தி திமுக அரசு தமிழகத்தை சர்வதேச போதைப் பொருட்கள் கடத்தல் கேந்திரமாக மாற்றியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி அருகே குடும்ப தகராறில் மாமியாரை மருமகனை வெட்டி கொலை செய்த கொடூரம். தடுக்க வந்த மனைவிக்கும் வெட்டு விழுந்ததில் தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த நாவர்குளம் பகுதியில் சொகுசு காரில் வந்த அக்காவின் கணவரை துரத்தி சென்று கத்தியால் சரமாரியாக வெட்டிய மைத்துனர் உள்ளிட்ட 2 சிக்கினர். திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் நடைபெறும் கொலை, கொள்ளை, கொலை முயற்சி, கத்திக்குத்து போன்ற கொடூர சம்பவங்களால் கடும் பீதியில் ஆழ்ந்துள்ள பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மதுபோதையில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை. மனைவி பிரிந்து சென்றதால் 8 ஆண்டுகளாக குழந்தைகளை தனியாக வளர்த்து வந்த நிலையில் குடிபோதையில் இருந்தபோது விபரீதம். சென்னை கோயம்பேடு அருகே இருசக்கர வாகனம் ஓட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட இளைஞர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் வழி தவறும் இளைஞர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் ஓடும் அரசு பேருந்தில் கர்ப்பிணி பெண்ணிடமிருந்து 18 சவரன் தங்கச்சியின் திருட்டு. விடியாதிமுக ஆட்சியில் காவல்துறை முற்றிலும் செயலிழந்துள்ளதால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் வீட்டின் பூட்டை உடைத்து வெள்ளி பொருட்கள் மற்றும் 10,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளை கும்பல். விடிய அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பூக்கடை பகுதியில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் அழைப்பிதழ்கள் தயாரித்து அச்சிடும் கடைக்காரர்கள் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு. இந்த மோதலில் 2 காயமடைந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 6 பேர் சிக்கினர்.
உதகை மாவட்டம் கீழ்குந்தா பேரூராட்சிக்குட்பட்ட கரியமலை பகுதியில் சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி ஒப்பந்ததாரரிடம் திமுக கவுன்சிலர்கள் இருவர் தகாத வார்த்தைகளால் பேசி கமிஷன் கேட்டு மிரட்டும் ஆடியோ வெளியாகி சர்ச்சை. தீயசக்தி திமுகவினர் கமிஷன் கரப்ஷனுக்காகவே திட்டப்பணிகளை நிறைவேற்றுவது இதன் மூலம் நிரூபணமாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. அந்த வாரிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் காசு கொடுக்கல. நான் என்ன சொல்லிருக்கேன்னா எல்லாரும் காசு கேட்டா என்னால கொடுக்க முடியாது. இருங்க வர்ற போன் பண்ணி வர்றேன் போறவங்க காசு கேட்ட கொடுக்க முடியாதுங்க. வேலை எடுத்தீங்க ரைட். பிரச்சனை முடிங்க. எல்லாம் உங்களுக்கு அதான் எங்க ஏன் பிரச்சனை இல்ல. நீங்க உங்க கவுன்சிலர் காசு கொடுத்தீங்க. சேர்மன் இங்க வந்து நான் இப்ப சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. உங்க பிரச்சனைகளை நீங்க முடிச்சிட்டு காசு கேளுங்க, நான் தர்றேன். அதான் வர்றேன் போறவனுக்கு காசு கொடுக்க முடியாது எனக்கு. அப்போ அந்த கவுன்சிலருக்கு கொடுக்காம வரவங்க போறவங்க நீங்க கொடுப்பீங்க. நான் இப்ப என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா உங்க பிரச்சனை முடிங்க. சேர்மன் கையில கவுன்சிலர் காசு கொடுங்க சொல்லுங்க. சேர்மன் உடைய கையில வந்து கவுன்சிலர் காசு கொடுத்துட்டீங்களா? நான் கொடுக்கல. கொடுக்கலையா? யார் கொடுத்தீங்க? எப்படி? கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சிபிஐ விசாரணை காரணமாக வேலுச்சாமிபுரத்தில் வாகன போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று அராஜகம் செய்த திமுக பிரமுகர் சிக்கினார். மது பிரியரான திமுக பிரமுகரின் வாகனத்தை பறிமுதல் செய்து போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதால் பரபரப்பு. கரூர் பெருந்துயர் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் உச்சநீதிமன்றம் நியமிக்க சொன்ன தொடர்பு அதிகாரியை இதுவரை நியமிக்காதது ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் எழும் கடும் விமர்சனம். ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய விசாரணை குழு அதிருப்தியில் உள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவையே மதிக்காத இந்த நிலை திராவிட மாடல் ஆட்சி மீதான நம்பிக்கையை சீர்குலைப்பதாக குற்றச்சாட்டு. விடியா துணை முதல்வர் உதயநிதியின் திருவள்ளிக்கேணி தொகுதியில் எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் தேங்கியும் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டும் குண்டும் குழியுமான சாலைகளாலும் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கும் பொதுமக்கள். திமுகவை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் தங்களை எட்டிக்கூட பார்ப்பதில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் கூவம் ஆற்றை பார்க்க எங்கும் போக வேண்டாம், திருவள்ளிக்கேணி சாலைகளில் நடந்தால் போதும் என ஆவேசம். ரோடு போட்டாலும் இங்கே பள்ளமாக போட்டு வச்சுட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ சொல்கிறோம், அந்த நேரத்துக்கு செய்கிறாங்க. அதோட நிரந்தர தீர்வு செய்யலை. பைப்பை மாற்றணும் அதை மாற்றணும்னு சொல்கிறாங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. சொல்கிறோம்மா செய்ய போகிறோமா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர்றதுனால செய்வாங்களா இல்லைன்னு தெரியல. பசங்க இருக்குது, ஒரு கொசு தொல்லை எங்களால் இருக்கவே முடியல. ஜுரம் வீடே விற்றுட்டு போயிடலாமான்னு சொல்லி கூட ஒவ்வொரு நேரம் பெஜாராகிடுது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் காலமுறை பதவி உயர்வு வழங்க கோரி 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 2022ஆம் ஆண்டு முதல் காலமுறை பதவி உயர்வை வலியுறுத்தி பதிவாளர், உயர்கல்வித்துறை செயலாளர், பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் சுந்தரவள்ளி உள்ளோரிடம் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. அடங்கலையா 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 அதிகார பசி அடங்கலையா அதிகார பசி அடங்கலையா ஓட மாட்டோம் ஓட மாட்டோம் ஓட மாட்டோம் ஓட மாட்டோம் ஓட மாட்டோம் ஒதுங்க மாட்டோம் ஓட மாட்டோம் ஒதுங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அசர மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அசர மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் வழங்கிடே 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 தகுதியுள்ள ஆசிரியருக்கு சிஏஎஸ்ஐ வழங்கிடே சிஏஎஸ்ஐ வழங்கிடே. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொசு, நாய், மாடு உள்ளிட்டவற்றால் மக்கள் அவதிப்படுவதை கண்டு கொள்ளாத விடியா ஸ்டாலின் நிர்வாகத்திற்கு அதிமுக கவுன்சிலர்கள் நூதன முறையில் கண்டனம். தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திற்கு நாய், மாடு பொம்மைகளுடன் கொசு வலைகளை போர்த்தி கொண்டு சென்ற அதிமுக கவுன்சிலர்கள். மாநகராட்சி பூரா டெங்கு காய்ச்சல், மலேரியா, புது புது வியாதி வந்து ஜனங்கள்லாம் சாவாங்க. கொசு மருந்துக்காக பல கோடி ரூபாய் நிவாரணம் நிதி ஒதுக்குறாங்க தவிர ஒரு நாளும் கொசு மருந்து அடிச்சதில்லை. அந்த மருந்து அப்படி சப்போஸ் அடித்து அவ்வளோ கோடி செலவு பண்ணி அடித்து யாரும் சாவாதான் பரவாயில்ல. பல டெங்கு காய்ச்சல், மலேரியா ஏன் வருது? 2வது தெருக்கு பசங்க தான் இருப்பாங்க. இப்போ தெருக்கு 10 நாய் 10 இப்போ ஸ்டார் பரவாயில்ல ஒரு நாய்க்கு ஒரு ஆளுக்கு அடித்து ரொம்ப சீரியஸாக தான் இருக்கும். 2 ஒரு பண்ணி குறைஞ்சபட்சம் 20 குட்டி போடும். அப்போது குட்டி போட்டு ஏன்னா ஒரு வார்டுலையும் 500-600 பண்ணிக்கு அதை பிடிக்கிறது நிதி ஒதுக்கிறாங்க. ஆனால் பண்ணி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வழிந்தோடும் கழிவுநீரால் நோயாளிகள் கடும் அவதி.
விடியாதிமுக ஆட்சியில் நோய் தீர்க்கும் தளமான மருத்துவமனைக்குள் நோய் பரப்பும் களமாக மாறி வருவதாகவும் அமைச்சர் மாசு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா எனவும் மக்கள் கேள்வி. சென்னை காரப்பாக்கத்தில் ஒருங்கிணைந்த விளையாட்டு திடல் அமைக்கும் பணிக்காக மாநகராட்சி ஒதுக்கிய வருவாய்த்துறை 20 நாட்களில் அதே இடத்தில் நீதிமன்ற வளாகம் கட்ட நீதித்துறைக்கு ஒதுக்கிய தாராளம். நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வருவாய்த்துறையின் குளறுபடியால் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணி முடக்கம். கோவையில் காட்டுப்பன்றிகள் தாக்குதலை தடுக்காமல் வனத்துறையினரின் அலட்சியத்தால் நாட்டு வெடிகுண்டு வைத்து நாய் உயிரிழந்த விவகாரத்தில் விவசாயி கைது. திமுக ஆட்சியில் வனத்துறை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதால் பொதுமக்கள் சட்டவிரோத முறையில் தங்களை காப்பாற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை. தமிழ்நாட்டில் விவசாயிகளிடமிருந்து அரசு கொள்முதல் செய்த நெல்லை சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்து செல்லும் போக்குவரத்து டெண்டரில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. டன்னுக்கு 598 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட போக்குவரத்து கட்டணத்தில் 400 ரூபாயை கையாடல் செய்து சுமார் 160 கோடி ரூபாய் மோசடி அரங்கேறியுள்ளது குறித்து விசாரணை நடத்த விவசாயிகள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையால் 200 ஏக்கர் பரப்பளவு நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம். ஏரிகளை சுற்றி தண்ணீர் செல்ல வழித்தடம் இல்லாததே விளைநிலங்களில் மழைநீர் தேங்க காரணம் என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. விடியா ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் தென்காசி மாவட்டம் பண்பொழி மற்றும் வடகரை சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் மணிகளை சாலையோரத்தில் குவித்து வைத்துள்ள விவசாயிகளின் வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தி அறுவடை செய்து வந்த நெல் மணிகளை கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிக்கப்படும் அவலம். மழைக்காலங்களில் நெல்லின் ஈரப்பதம் 17% 22% உயர்த்த வேண்டும் என தமிழக விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. 39 எம்பிக்களை வைத்தும் விவசாயிகளுக்காக ஒரு நடவடிக்கையும் எடுக்காத இந்த ஆட்சியை பொம்மை முதல்வர் ஆட்சி என விவசாயிகள் கடுமையாக விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் லாரிகளில் உள்ள நெல் மூட்டைகளை இறக்க முடியாமல் காத்திருப்பு. திறனற்ற ஸ்டாலின் அரசு தாமதிக்காமல் தொழிலாளர்களை பணியமர்த்த வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. தென்காசிக்கு விளம்பர போட்டோ ஷூட்டிங்கிற்காக வருகை தந்த ஸ்டாலின் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைகள் தொடர்பான திட்டங்களை அறிவிக்கவில்லை என குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் முறையாக செயல்படவில்லை என்றும் விவசாயிகளின் பிரச்சனையை விடிய அரசிடம் கொண்டு சேர்க்கவில்லை என்றும் விவசாயிகள் ஆவேசம். ஆனா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதை கணக்கெடுத்தே வரக்கூடிய முதலமைச்சர் நீங்க கொடுத்திருந்தா இந்த பிரச்சனைகளை இவ்வளவுக்கு பெரிய அளவுக்கு உயர்த்தாது. ஆனா காரணம் என்னன்னா நம்ம மெத்தன போக்குல இருக்கோம் என்பதை நாங்க சொல்றோம். திருவாரூர் மாவட்டம் சாத்தனூர் கிராமத்தில் டிராக்டர் கூட பயணிக்க முடியாத அளவிற்கு வயலில் தாழ்வாக தொங்கும் மின்கம்பிகளால் விவசாயிகள் வேதனை. விடிய அரசின் மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஆபத்தான முறையில் கம்பிகளை வைத்து மின் கம்பிகளை தூக்கி பிடித்து விவசாயம் செய்யும் விவசாயிகள். திண்டுக்கல் அருகே கோயில் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பாலாலயம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளை சிறைபிடித்த கிராம மக்கள். ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசு அறநிலைத்துறை அதிகாரியை பூரா பண்ண வந்தாங்க. அதனால இப்போ நாங்கள் எங்கள் யார்கிட்ட நீங்கள் சொன்னீங்க பொதுமக்கள் எங்கள் கோயில், அதனால் நீங்கள் இப்போ நடத்தக்கூடாது, ஊர் அனுமதி கேட்டு தான் நீங்கள் செய்யணும். ரெண்டாவது கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல. இடையில நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்திக்க நீங்கள் எழுதி கொடுங்க நாங்கள், அதுவும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் எந்த பதிலுமே வரல. கோர்ட்டு அவமதிச்சபதியாக அதுக்கும் எந்த பதிலுமே வரல. அராஜகமான முறையில் இவங்க பண்ணுறாங்க. நாங்கள் அடுத்து பலகட்ட போராட்டங்களை அறிவிப்போம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சாலையோரம் நடந்து சென்ற 7 மாத கர்ப்பிணியை கடித்து குதறிய திருநாய். திறனற்ற ஸ்டாலின் அரசு திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் நாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு.
தென்காசி மாவட்டம் வாவூர் சத்திரம் அருகே மாணவர்கள் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி உயிருக்கு ஆபத்தான வகையில் பயணம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. அதிமுக அரசு போதிய பேருந்துகளை இயக்காததால் மாணவர்கள் அவதி அடைவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் இடுவாய் கிராமம் சின்ன காளிப்பாளையத்தில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாடுகளுடன் மாபெரும் கண்டன போராட்டம். விவசாய நிலங்கள், நிலத்தடி நீர், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி விடியா மாநகராட்சிக்கு எதிராக கிராம மக்கள் ஆவேச போராட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சேரும் சகதியுமான சாலையில் நாற்று நட்டு கிராம மக்கள் போராட்டம். சிமெண்ட் சாலை அமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்றி வரும் விடியா திமுக அரசை கண்டித்து 1067வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட கரும்பு விவசாயிகள். போராட்டம் 3 ஆண்டுகளை கடந்தும் கொஞ்சம் கூட செவிசாய்க்காமல் ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சிப்பதாக விவசாயிகள் சாடல். தமிழக முதல்வரே வயிற்றில் அடிக்காதே. வங்கி கணக்குகள் தொடங்கி சென்னை குளத்தூரைச் சேர்ந்த நபரிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் வரை பறித்ததுடன் சைபர் மோசடி கும்பலுக்கும் உதவிய நபர் சிக்கினார். பிடிபட்ட நபர் 7 கோடி ரூபாய் வரை பரிவர்த்தனையில் ஈடுபட்டு மோசடி செய்தது அம்பலமாகியுள்ள நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சைபர் கிரைம் முற்றிலும் முடங்கியுள்ளதே இதற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூரில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக விளைநிலங்களில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாரபட்சம் காட்டாமல் நிவாரணம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைகேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை. கடந்த 15-16 அன்று பெய்த பருவமழையின் துவக்க காலத்தில் அபரிதமான மழை பொழிவால் பெரும்பாலான விளைநிலங்களில் முளைப்பு திறன் இல்லாமல் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முளைத்த பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி அழுகி இருக்கிறது. இந்த விளைநிலங்கள் பாதிப்பையும் முளைக்காததையும் அடையாளம் கண்டு வேளாண் துறை முழுமையாக பாரபட்சமின்றி அனைத்து விவசாயிகளுக்கும் 33% மேல் பாதிப்பாக கருதி நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே விளை நிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்திய மாடுகளை சிறைபிடித்த பொதுமக்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த விடியா அரசின் அதிகாரிகளுடன் வாக்குவாதம். பயிர்களை சேதப்படுத்தி வரும் மாடுகளை அடைத்து வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்ததுடன் விடியா அரசு இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தல். மாவுச்செடி, வெண்டைச்செடி, எல்லா செடியும் காராமணி, கத்திரி செடி மொத்தமே மேஞ்சு போகுது. எல்லாமே காய்கறி. இதனால ஒரு 100 பேர் 50 பேர் கூலி வந்து கூலி போயிருக்காங்க. அவங்களும் கூலிக்காலும் கூலி போயிடுச்சு. விவசாயம் நஷ்டமாயிடுச்சு. எல்லாமே நஷ்டமாயிடுது. சென்னை எண்ணூர் பெரியகுப்பம் பகுதி கடற்கரையில் இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த கல்லூரி மாணவி உட்பட 4 இளம் பெண்களின் சடலங்கள் கரை ஒதுங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. 4 பெண்களும் கடற்கரையில் குளிக்கச் சென்று ராட்சத அலையில் சிக்கி உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் கடற்கரை பகுதியில் விடியா அரசு முறையான எச்சரிக்கை பதாகைகளை வைக்க பொதுமக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி சிவந்தாகுளம் டாஸ்மாக் கடை மதுபான கூடத்தின் மூலம் 24 மணி நேரமும் கள்ளத்தனமாக மது விற்கப்படுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் அருகிலேயே உள்ள விடியா அரசின் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் ஆவேசம். கள்ளமது விற்பனை படுஜோராக நடக்கும் வீடியோ வெளியாகி விடியா ஆட்சியின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கிய அவலம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தீபாவளி பண்டிகையின் போது இருசக்கர வாகனத்தில் பட்டாசுகளை பொருத்தி வெடிக்க வைத்த வீலிங் சாகசத்தில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது துளியும் பயம் இல்லாததால் பைக் சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்களின் அட்டகாசம் அதிகரித்து சாலைகளில் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு.
சென்னை கடற்கரையில் நீலக்குடி கடற்கரை திட்டம் உருவாக்கும் முயற்சிக்கு மீனவர்கள் சமூகங்கள் கடும் எதிர்ப்பு. கடலோர கட்டுமானங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் கடற்கரை இயற்கையையும் பாதிக்கும் என மீனவர்கள் எச்சரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தின் குடிநீர் ஆதாரமான பரப்பலாறு அணை குழாய்கள் காற்றுடன் பெய்த மழையில் மரங்கள் முறிந்து விழுந்து சேதம். குடிநீர் குழாய் சேதம் குறித்தும் 1 மாதமாக நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்தும் பலமுறை புகார் அளித்தும் கண்டு கொள்ளாத விடியா அலுவலர்களை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தை பூட்டு போட்டு பொதுமக்கள் ஆவேச போராட்டம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணிக்கு மதிய உணவுக்கு வீட்டுக்கு சுத்த வராங்க. பாசம் அங்க போகணும்னா வீட்டுக்கு சுத்த வராங்க. எங்களுக்கு தண்ணி வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதூறு வழக்கில் கைது செய்த குற்றவாளியை தப்பிக்கவிட்ட காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விடிய அரசின் ஏவல் துறையினர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டத்தில் உரத் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தனியார் உரக்கடை உரிமையாளர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் உரத்தை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாகவும் இதுகுறித்து வேளாண் துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை என ஆவேசம். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டத்தில் யூரியா தட்டுப்பாடு அதிகமா இருக்கு. பிரைவேட் கடையில தான் யூரியா அதிகமா இருக்கு. ஆனா ரேட் அதிகமா சொல்றாங்க. அந்த யூரியா கேட்க போனா என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு நுண்ணூட்ட சத்து வாங்கு. நான் 300 ரூபாய்க்கு யூரியா வாங்க போய் 500 ரூபாய்க்கு நுண்ணூட்ட சத்து நானும் யூரியா வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, அரியலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் ஃபர்ஸ்ட் பிரதான பயிராகவும், அடுத்தது நெல்லும், அடுத்தது முந்திரியும், அடுத்தது நிலக்கடலையும் 4 பிரதான அதிகமான விவசாயத்தை நாங்க பண்றோம். அப்படிங்கும் போது எங்களுக்கு அந்த செப்டம்பர் அக்டோபர் முதல் வாரத்துல எங்களுக்கு யூரியா கிடைச்சதுன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா சொசைட்டில பாத்தீங்கன்னா 271 ரூபா தான். ஆனா பிரைவேட் கடையில 350 ரூபா. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கீழமுல்லைக்குடி ஊராட்சிக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி உங்களுடன் முதல்வர் முகாமிற்கு வந்த திருவெரும்பூர் தாசில்தாரை வழிமறித்து முற்றுகையிட்ட பொதுமக்கள். அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றால் குடும்ப அட்டை, ஆதார் கார்டை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு சொந்த ஊரிலேயே நாங்கள் அகதியாக வாழப்போவதாக எச்சரிக்கை. எழுதி கொடுத்தோம்னா பக்கத்துல ஒரு பக்கெட் இருக்கு மேடம். இந்த பாருங்க மேடம், ஒரு 15 நாள்ல பதில் தர. இல்ல எனக்கு இல்ல அத ப்ரூஃப் எங்களுக்கு வேணும். அக்னாலஜ்மென்ட் வாங்கிரணும். ஆமா எங்களுக்கு வேணும். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பள்ளி மாணவர்களின் ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய மறுத்த சேவை மைய ஊழியர்களுடன் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசு பள்ளியிலேயே ஆதார் சிறப்பு முகாம் அமைக்க வேண்டும் என விடியா ஸ்டாலின் அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை. ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்காண்டி எங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டோம். பையனுக்கு இப்போ ஆதார் கார்டு 5 வயசுக்கு மேலே அப்டேட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். எங்கே போனாலும் இப்படி சுற்றி அலைய விடுதாங்க. தாலுகா ஆஃபீஸ் போனால் லீவுங்க. அங்கே இங்கேயும் 4 மணிக்கே வந்துட்டோம். வந்ததுலேருந்து காத்தான் கிடக்கும். இங்கேயும் இப்போ பதிய முடியாமல் கூட்டமாக நின்றுக்கிட்டே இருக்கோம். இன்னும் நாளைக்கு வரைக்கும் தான் முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அலைய விட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பெண்கள். கிராமங்களுக்கு முறையாக குடிநீர் வழங்க முடியாத ஸ்டாலின் அரசு டாஸ்மாகிற்கு மட்டும் முறையாக மதுபானங்கள் சப்ளை செய்வதாக பெண்கள் ஆவேசம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் விபத்து சிகிச்சை பிரிவு துவங்குவது குறித்து தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் மருத்துவத்துறை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவு. திருமங்கலம் 4 வழிச்சாலை பகுதிகளில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் விபத்து அவசர சிகிச்சை பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வழக்கு விசாரணைக்கு சட்ட கருத்துக்களை வழங்க மூத்த வழக்கறிஞர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்படும் நபர்களுக்கு ஆஜராகும் வழக்கறிஞர்களுக்கு விசாரணை அமைப்பு அதிகாரிகள் சம்மன் அனுப்பக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. உரிய காரணமின்றி வழக்கறிஞர்களுக்கு சம்மன் அனுப்புவது சட்டத்திற்கு புறம்பானது என குறிப்பிட்ட நீதிபதிகள் கைப்பற்றப்படும் டிஜிட்டல் ஆவணங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக மட்டுமே ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவு. தெருநாய்கள் கட்டுப்பாடு தொடர்பான வழக்கின் விசாரணையின் போது தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில தலைமை செயலாளர்கள் கண்டிப்பாக நேரில் விசாரணைக்கு ஆஜராக உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்ட உத்தரவு. தெருநாய்கள் விவகாரம் தொடர்பான வழக்கில் 8 வாரங்கள் ஆகியும் பதில் அளிக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்டதால் உச்சநீதிமன்ற அமர்வு அதிரடி.
திருப்பதி லட்டு கலப்பட வழக்கில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலரின் உதவியாளர் கைது. 2022ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் திருமலை அறங்காவலர் குழு தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பாரெட்டியின் நெருங்கிய உதவியாளர் சின்ன அப்பண்ணாவை கைது செய்து சிபிஐ விசாரணை. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி கோலாகலம். திரளான பக்தர்கள் முன்னிலையில் கோவில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க முகூர்த்த பந்தக்காலில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜை. சென்னை பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோயிலில் திரளான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் உபகோவில்கள், வந்தவாசி ஸ்ரீ ஐயப்பன் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் கிராமத்தில் உள்ள அடைக்கலம் காத்தார் கோவில் ஆகிய திருக்கோவில்களிலும் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மங்கள வாத்தியங்கள் முழங்க குத்துவிளக்கு ஏற்றி ஓதுவார்கள் திருமுறை திருவாசகம் பாட உற்சாகமாக தொடங்கியது ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா. 400 நாட்டிய கலைஞர்கள் பங்கு பெறும் பரதநாட்டிய புஷ்பாஞ்சலி, ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என கொம்பு வாத்திய முழங்க இசை கலைஞர்கள் பங்கேற்று சிறப்பிப்பு. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஐஐடி மெட்ராஸ் ஆராய்ச்சியாளர்கள் ஹைபிரிட் ராக்கெட் த்ரஸ்டர்கள் பயன்படுத்தி விர்ச்சுவல் சிமுலேஷனுடன் இணைந்து நடத்திய சோதனையில்